கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் குடும்பத்துடன் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை திருப்பூர் மாவட்டம் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் 29 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜவுளி உற்பத்தியாளர்களிடமிருந்து கூலி உயர்வு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 5 நாட்களாக விசைத்தறி உரிமையாளர்கள் குடும்பத்துடன் சோமனூர் பகுதியில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறி இயங்கும் பகுதிகளில் அனைத்தும் கடைகள் அடைக்கப்பட்டது. மேலும் மறுசுழற்சி பஞ்சாலைகளும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை, தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமாக மாற்றி செவ்வாய்க்கிழமை இரவு முதலே விசைத்தறி உரிமையாளர்கள் தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு விரைவாக இப்பிரச்சனையில் தலையிட்டு கூலி உயர்வு பெற்றுக் கொடுக்க வரை இந்த போராட்டம் தொடரும் என விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கோவை திருப்பூர் மாவட்டம் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பூபதி கூறும்போது, ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்பந்த கூலி குறைக்கு வழங்குவதை கண்டித்தும் நடந்த 28 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது என்றும் அதன் ஒரு பகுதியாக 5 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதில் உடனடியாக தலையிட்டு நியாயமான கூலி உயர்வை பெற்றுத்தர வேண்டும். கடந்த 28 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டம் காரணமாக சுமார் 1000 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத கூட்டு கமிட்டி குழு கூடி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவங்கியுள்ளதாகவும் போராட்டம் வலுவடையும் எனவும் தெரிவித்தார். முதல் நாளான நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு 11 விசைத்தறி உரிமையாளர்கள் விடிய உண்ணாவிரதம் பந்தலிலே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தினை துவங்கினர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நவீனா. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.